அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரண்சை ஆசிரியர் திரு ஹசீஃப் அவர்கள் உரையாடலுக்கு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகள் நேற்றைக்கு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு பிரதமர் மோடி பதில் சொல்லி இருக்கிறார். 10 வருஷத்துல இவ்வளவு நேரம் அவர் பேசினதாக வரலாறு இல்லை. நிர்மலா சீதாராமனை தவிர வேற யாருமே இவ்வளவு நேரம் பேசுறது இல்லை. ஏன்னா அவங்கதான் பட்ஜெட் வாசிப்பாங்க. எதுக்கு வாசிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா இவ்வளவு நேரம் வாசிப்பாங்க. இப்ப மோடி நேற்று பேசி இருப்பது அப்படின்றது, பிரதமர் மோடி பொறுப்புள்ள ஒரு பிரதமராக பதில் சொல்லுகிறார். ஏன் தேவையில்லாம ஹிந்து இஷ்யூ ராகுல் காந்தி கிளப்புறாரு, ஏன் தேவையில்லாம எல்லா மல்டிபிள் இஷ்யூஸ கொலாபரேட் பண்ணி சர்ச்சையை தூண்டும் வகையில, கலவரத்தில் ஈடுபடும் வகையில பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வெளியே சர்ச்சையா இருக்கிற நிலையில மோடி நேற்று பதில் பேசி இருக்கிறார். அந்த பதில ரொம்ப குறிப்பாக இது டீப்பர் கான்ஸ்பிரசி, ஹிந்துக்களுக்கு எதிராக ராகுல் பேசுனது ரொம்ப டீப்பான கான்ஸ்பிரசி. இதை இந்த நாடு 100 வருஷம் ஆனாலும் மன்னிக்காது மறக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது நாடாளுமன்றத்தை தவறாக வழி நடத்துற ஒரு செயலா தான் நான் பாக்குறேன். முதல்ல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, 2.25 மணி நேரம் பேசினார் அப்படின்னு. ஏன் 2.25 மணி நேரம் பேசினார் அப்படின்னா, திட்டமிட்டு பேசியிருப்பார். ஏன்னா ராகுல் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறார். அப்போ அவரோட நான் அதிகமா பேசினேன் அப்படின்றத முதல்ல ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையில தான் அவருடைய பேச்சு அமைந்திருக்கு. ராகுலினுடைய அந்த பேச்சை முழுமையாக கேட்டவர்களுக்கு தெரியும், அவர் எந்த மதத்தையும் குற்றம் சாற்றி பேசவே இல்லை. அவர் பேசியது எல்லாமே என்னன்னா, எல்லா மதமும் அன்பை தான் போதிக்கிறது, அகிம்சையை தான் போதிக்கிறது. அந்த வகையில எல்லா மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில அதனுடைய போட்டோஸை எடுத்து காமிச்சாரு. சிவன் அவர்களுடைய போட்டோ எடுத்து காமிச்சாரு. அதற்கு பிறகு இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடிய அந்த போட்டோ எடுத்து காமிச்சாரு. ஜீசஸ் கிரைஸ்ட காமிச்சாரு. அதே போல குருநானக்கை காமிச்சாரு. இதையெல்லாம் காமிச்சவர் சொன்ன விஷயம் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். எல்லா மதமுமே அன்பை தான் போதிக்கிறது. பாஜக அதை செய்யவில்லை. தாங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், இந்து மதத்தினுடைய காவலர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்வது எல்லாமே கலவரம் தான் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில அவர் பேசினாரு. அப்ப பாஜகவை சுட்டி காட்டி நீங்கள் இப்படியாக செயல்படுகிறீர்கள்னு சொன்ன உடனேயே அப்போவே எந்திரிச்சு நின்ன நரேந்திர மோடி என்ன சொன்னார், இந்து மதத்தில் இருக்கவர்கள் எல்லோருமே கலவரக்காரர்கள் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி பேசுறாருன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ராகுல் காந்தி பதில் சொன்னாரு, நீங்க இப்படியெல்லாம் பேச்சை மாற்றி பேசாதீர்கள், நீங்க தான் இந்து மதம் கிடையாது. பாஜக அப்படின்னு சொன்னா அதற்கு இந்து மதம் அர்த்தம் கிடையாது. RSS அப்படின்னு சொன்னா அதற்கு இந்து மதம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் தான் இந்து மதத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாவலர்கள், இல்ல நீங்க தான் இந்து மதம் அப்படின்ற அர்த்தமே கிடையாது. நான் சொன்னது வேறு, நீங்கள் திரித்து பேசுகிறீர்கள் அப்படின்னு அந்த இடத்திலேயே பதில் கொடுத்தார். அந்த பதிலுக்கு பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு ஓடி போனவர் மோடி. அந்த இடத்துல அங்க பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே? அவர் பதில் சொல்வதற்கான இடம் அளிக்கப்பட்டதா இல்லையா? சபாநாயகர் நினைச்சா அதே இடத்துல மோடி 1/2 மணி நேரம் பேசுவதற்கு அவர் இடம் அளித்திருப்பாரா இல்லையா? அப்போ நீங்க எப்ப பேசியிருக்கணும்? பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நீங்க அதை சுட்டி காட்டி, இல்ல இவர் தப்பா பேசுறாரு, இந்து மதத்திற்கு எதிராக பேசுறாரு அப்படின்றத அந்த இடத்துல நீங்க சொல்லியிருக்கணும்ல. ஆனா நீங்க சொல்ல வந்த போது ராகுல் காந்தி, நான் அதை சொல்லவில்லை, நீங்கள் மாற்றி பேசுகிறீங்கன்னு சொன்ன உடனேயே நீங்க வாயை புத்திட்டு உட்கார்ந்தீங்களா இல்லையா? அப்புறமா இன்னும் 2.5 மணி நேரம் இந்த கதையெல்லாம் பேசுறது. அப்போ நாடாளுமன்றத்தையே தவறாக வழிநடத்துவது, நாடாளுமன்றத்திற்குள் நடந்தது ஒன்று, மக்கள் மன்றத்தில் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில வேறு வகையில அது இருக்கணும். அவர் பேசினது ஒண்ணு, ஆனா அது போய் மக்கள்கிட்ட வேற மாதிரி சேரணும்னு திட்டமிட்டு மோடி பேசி இருக்கிறார். ஓகே. அதே நேரத்துல நீங்க சொன்ன ராகுல் காந்தி விளக்கம் அளித்தாருன்னு சொன்னீங்க, அதை அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாரு ஓம் பிர்லா. அப்ப இது என்ன மீன் பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நான் ஒரு விஷயத்த பேசுறேன், முழுமையாக அந்த பேச்சை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் பேசியது என்னன்னு மக்களுக்கு புரியும். அதுல ஒரு பாதியை நீங்க நீக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பாதியை நீக்கிட்டா என்ன ஆகும்? உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். தப்பாதான் போகும். தப்பாதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படியாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கு. பாஜகவை பத்தி பேசினது நீக்கப்பட்டிருக்கு, சபாநாயகர் பத்தி பேசியது நீக்கப்பட்டிருக்கு, பிரதமர் மோடி குறித்து பேசியது நீக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் நீக்கப்பட்டது? எந்த விதியின் அடிப்படையில் நீக்கப்பட்டது? சபாநாயகர் விளக்கம் அளிக்கணும். அப்ப சபாநாயகர் குறித்து ராகுல் காந்தி அந்த இடத்துல தெரிவித்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. சபாநாயகர் பொதுவானவர், அவையை வழிநடத்தக்கூடிய நபர், அவர் எந்த கட்சியையும் சாராதவராக இருக்க வேண்டும். பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் சபாநாயகர் பொறுப்பில் அவர் வந்ததற்கு பிறகு அவர் பாஜக காரர் கிடையாது. அவர் அவைக்கு பொதுவானவர். அவைக்குள் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய நபர். அப்போ அவர் நீங்க அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு இன்சிடென்ட்டை சுட்டி காட்டி ராகுல் காந்தி முதல் கூட்டத்தொடர்ல பேசுறாரு. இன்னும் அடுத்த 5 வருஷம் இருக்கு, நீங்க முதல் கூட்டத்தொடர்ல முதல் நாள்லயே இப்படியாக நடந்து கொண்டீர்கள், அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது, நீங்கள் எல்லோரிடம் ஒரே மாதிரி நடந்துக்கங்க அப்படின்றத சுட்டி காட்டுவதற்காக அதை பேசினாரு. அப்ப அதையே நீங்க நீக்கிட்டீங்கன்னு அப்படின்னா, சபாநாயகர் மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு? நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்ல வர்றாரா?
இந்த கேள்வி இருக்குல்ல. ரைட். மோடி பேசும்போது இன்னும் பல விஷயங்களை குறிப்பிடுறாரு. இவிஎம், ரிசர்வேஷன், வாக்கு எண்ணிக்கை, இது பற்றி எல்லாம் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் ராகுல் காந்தியும் மக்கள் மத்தியில பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொய்யை நான் அனுமதிக்க மாட்டேன், நான் உண்மையின் பக்கம் நிற்கிறேன், உங்களுடைய பொய்களுக்கு நான் எப்போதும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சூளுரைத்திருக்கிறார். இது எப்படி பார்க்க? ஆமா, இன்னைக்கு வந்து இவிஎம் பற்றி எல்லோரும் இன்னமும் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவிஎம் மட்டும் பாஜகவுக்கு கை கொடுக்காமல் இருந்தால் இன்னைக்கு 240 கூட பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறாது அப்படின்றதான் இவிஎம் குறித்து தொடர்ந்து தங்களுடைய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நபர்கள் இன்று வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. மகாராஷ்டிரால ஒரு நாடாளுமன்ற தொகுதியில நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட பூத்துல நடைபெற்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த பூத்துல வந்து ஆளக்கூடிய பாஜக அரசினுடைய அதை சார்ந்த ஒரு வேட்பாளர், அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் உள்ள போறாரு, இவிஎம் ஹேக் பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு மீது வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு எப்படி நீங்க விளக்கம் அளிக்கணும்னா, அந்த குற்றச்சாட்டை வைத்தவர் மீது உடனடியாக டெஃபமேஷன் போடுறது, அந்த பேப்பர், அந்த செய்தியை வெளியிட்ட பேப்பர் மீது டெஃபமேஷன் போடுறது, இதுக்கு பேர் விளக்கம் கிடையாது. இதெல்லாம் நீங்க போடுங்க. எப்ப போடுங்க? முதல்ல ஒரு விசாரணை நடத்துங்க, விசாரணையில முடிவு வரட்டும். அப்படி நடக்கல அப்படின்ட்டு, அப்ப அந்த முடிவு வந்ததுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு இந்த டெஃபமேஷனுக்குலாம் போங்க. பட் நீங்க விசாரணையை நடத்தலையே. விசாரணையை நடத்தாம பேப்பர் மேல டெஃபமேஷன் போடுறதும் பேசியவர்கள் மீது டெஃபமேஷன் போடுறதும் என்ன அர்த்தம்? அப்ப நீங்க எதை மறைக்க விரும்புறீங்க? இப்போ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இவிஎம் தொடர்பாக இன்னைக்கு யாரும் இவிஎம் முழுசா நம்பலாம் இல்லை. இப்போ இவர் பாஜக இன்னைக்கு மெஜாரிட்டியோட இல்லாம ஒரு கூட்டணி அரசு அமைஞ்ச உடனே எல்லாருமே அப்பா இவிஎம் சரியாக செயல்பட்டு விட்டது அப்படின்னு யாரும் இன்னைக்கு அப்படி ஒரு முடிவுக்கு வரல. இல்ல, இது மக்கள் கருத்து கிடையாது. ராகுல் காங்கிரஸ் பரப்புற பொய் பிரச்சாரம், இது மக்கள் கருத்து கிடையாது. இவங்கதான் இதை பரப்பிட்டு இருக்காங்க. ராகுல் காங்கிரஸ் மட்டும் பேசவே இல்லையே, எல்லோருமே தானே பேசுறாங்க. இன்னைக்கு ஒருமித்த கருத்தாக எதிர்கட்சிகள் அனைத்துமே இன்னைக்கு ஒருமித்த கருத்தாக முன்வைக்கக்கூடியது இவிஎம் வேணான்னு தான். நாங்க நீங்க இன்னைக்கு இப்ப பாஜக வந்து அவங்க சொன்ன மாதிரி 400 சீட்டு வரல, 240 தான் வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் கருத்துல இருந்து அவங்க பின்வாங்கல. இன்ன வரைக்கும் இவிஎம் வேணாம்னு தான் சொல்றாங்க. இது வந்து ராகுலோட கருத்தோ காங்கிரஸோட கருத்தோ மட்டும் கிடையாது. இவிஎம் வேணாம் அப்படின்ற கருத்தை முன்வைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. இதை இப்ப பேசணும்னா அதுவே ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். ஏன் இவிஎம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சந்தேகங்களாகவே இருக்கிறது. சந்தேகம் இருக்கும் பட்சத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நடவடிக்கை மீதே மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவிஎம் மேல இருக்கக்கூடிய சந்தேகம். அதனாலதான் அதை வேணாம். ஏன் இந்த சந்தேகத்திற்கு இடம் கொடுக்குறீங்க? அது உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், பட் சந்தேகமாக இருக்குல்ல, அதை தீர்க்க முடியல உங்களால, அதனாலதான் இவிஎம் வேணான்றோம் அப்படின்றதான் கருத்து. ஓகே, இதுல மோடி பேசுறத முக்கியமான கருத்து என்னன்னா, எதிர்கட்சிகளுக்கு மெஜாரிட்டி இல்லைல்ல, உங்களுக்கு மெஜாரிட்டியை மக்கள் கொடுக்கல, அப்புறம் ஏன் ஓவரா ஆடுறீங்க? நீங்க இவ்வளவு பொய்ய சொன்னதுனாலதான் மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க, இந்துக்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து திமுக காரங்க வந்து ஹிந்து மதத்தை வந்து டெங்கு மலேரியான்னு சொல்றாங்க. அதை காங்கிரஸ் பார்த்து கைகொட்டி சிரிக்குது. இதுதானே உங்களுடைய லட்சணம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற கருத்தை மறுபடியும் வலியுறுத்துறாரு. மறுபடியும் வந்து நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய கருத்து. அப்போ எப்படி வந்து நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு பிரதமராக உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. மறுபடியும் ஒரு பொய்யை திருப்பி சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பேசிய அந்த கருத்து இருக்குல்ல, உதயநிதி ஸ்டாலின் எந்த இடத்துலையும் இந்து மதத்தை ஒழிக்கணும், இந்து மதம் வந்து மலேரியா டெங்கு அப்படிலாம் பேசவே இல்லை. சொல்ல போனா 80% எங்க கட்சியில இந்துக்கள் இருக்காங்க சொன்னதுக்காக விமர்சிக்கப்பட்ட கட்சி. ஆமாம், இன்ன வரைக்கும் அந்த விமர்சனத்துக்கு அவங்க ஆளாகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் பேசுனது இந்து மதம் கிடையாது, சனாதனம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. சனாதனம் முன்வைக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, மனிதர்களிடையே பிறப்பால் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து, அது ஒழிக்கப்பட வேண்டும், அது டெங்குக்கு சமம், அது மலேரியாவுக்கு சமம்னு பேசினாரு. அதற்கு இந்து மதம் அப்படின்னு அவர் பேசவே இல்லை எந்த இடத்துலையும். அப்ப மறுபடியும் இதைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு விஷயம். இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெறும் 240 நிக்கிறாங்கல்ல, அப்ப யாருக்கு தோல்வி? உண்மையில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கக்கூடியது பாஜக. அப்புறம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல உத்தரப்பிரதேசத்தை, அங்க மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. சாதாரண அடி கிடையாது, மிகப்பெரிய அடி. பாதிக்கு பாதி சீட்டை இழந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. அதோடு சேர்ந்து அவர்கள் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் ராமர் கோவில் விஷயம் சுத்தமா எடுபடலை அப்படின்றதற்கு ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அயோத்திக்கு உட்பட்ட ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி.
இது எல்லாம் லைனா அதை வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா இவ்வளவு தோல்வியை சந்தித்திருக்கிறது பாஜக. அந்த ஃபைசாபாத் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரசாத்தை தான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்து முதல் பெஞ்சில் உட்கார வச்சு மோடிக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். பாருங்க, நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்தியலை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு உதாரணம் இதோ உட்கார்ந்திருக்கிறார் பிரசாத் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராகுல் காந்தி பேசும்பொழுது கூட பிரசாத்துக்கு கை கொடுத்து விட்டு பேசினார். அந்த காட்சி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்போ அதை எதற்காக அவரிடம் கை கொடுத்தார் அப்படின்னா, பாருங்க, நீங்க முன்வைக்கக்கூடிய பிரிவினைவாத கருத்து, மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய கருத்து, அந்த கருத்தை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். எங்கு நிராகரித்திருக்கிறார்கள்? ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கூட கிடையாது, அங்கேயே நிராகரிச்சிருக்கிறாங்க. உங்களோட ஹாட்லேண்டுன்னு சொல்றீங்கல்ல, அங்கேயே நிராகரித்திருக்கிறார்கள். நீங்கள் பெற்றது தோல்வியா, எதிர்கட்சிகள் பெற்றது தோல்வியா? நீங்க எடை போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்ச போதும் ஒட்டுண்ணின்றாரு காங்கிரஸ். உங்களுக்கு மெஜாரிட்டியே கிடைச்சது இல்ல, கடந்த காலத்துல ஒட்டுண்ணியா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்றாரு. இப்ப 99, 98 அமைந்த பாஜக அரசு ஒட்டுண்ணி அரசா? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்போது அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு ஒட்டுண்ணி அரசா? சரி, நீங்க ஒட்டுண்ணி தான். இப்ப யார் மேல சவாரி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நிதிஷும் நாயுடுவும் இல்லாவிட்டால், அவர்களோடு முதுகில் நீங்கள் வந்து சவாரி செய்யாவிட்டால் ஒட்டுண்ணியை போல உங்களால் ஆட்சியில் இருக்க முடியுமா? அப்போ ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதி தான் கூட்டணி அரசாங்கம். இது உலகளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் கட்டமைப்பு. இதை வந்து ஒட்டுண்ணித்தனம் அப்படின்னு சொல்லுவது அப்படின்றது கேலிக்கூத்தான விஷயம். தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே தவறாக பேசக்கூடியது. இந்த ஓவரால் டிபேட்டை எப்படி பாக்குறீங்க? பார்லிமெண்ட்ல நடைபெறுகின்ற இந்த விவாதங்கள், எதிர்கட்சிகள் வந்து சத்தமா பேசுறாங்க, கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடுறாங்கன்னு ஒரு புறம் பார்வை. இன்னொரு பக்கம் ஒரு ஜனநாயக நாடு இப்படித்தான் விவாதம் நடக்கணும்னு ஒரு சிலர். இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்களா மோடிக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி நடக்குது பாருங்க அப்படின்னு பல விதமாக பேச்சுக்கள் தொடங்கி இருக்கிறது. நான் பார்த்த வரையில 10 வருஷத்துக்கு பிறகு எதிர்கட்சிகள் வந்து இவ்வளவு தூரம் பேசுவதற்கான இடம்ன்றது கிடைத்திருக்கிறது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த டிபேட் அண்ட் டெலிபரேஷன்? கடந்த நாடாளுமன்றத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. 17வது நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எதிர்கட்சிகள் நியாயமான விஷயங்களுக்கு கேள்வி எழுப்பினார்கள். அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு வெளியேற்றப்பட்டார்கள். எந்த சமயங்களில் வெளியேற்றப்பட்டார்கள்? முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த சமயங்களில் வெளியேற்றப்பட்டார்கள். உதாரணத்திற்கு இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் தொடர்பான சட்டங்கள் இருக்குல்ல, இவர்கள் மாற்றி அமைத்திருக்கக்கூடிய இந்த சட்டங்கள், இது எப்போது நிறைவேற்றப்பட்டது, எப்படி நிறைவேற்றப்பட்டது, அந்த சட்டங்கள் குறித்த அவ்வளவு கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நாங்க வந்து ஆங்கில அரசால் உருவாக்கப்பட்ட காலனிய மனப்பான்மையோடு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க மார்தட்டி கொண்டுகிட்டு இருக்காங்கல்ல. ஆக்சுவலா காலனிய மனப்பான்மை ஆங்கிலேயர்களை விட அதிகமாக இன்னைக்கு பாஜகவுக்கு தான் இருக்குது அப்படின்றத இந்த சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய சட்டத்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சட்டத்தை நீங்க எப்படி நிறைவேற்றினீங்க? எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு அல்லவா நீங்க நிறைவேற்றினீங்க. எதற்காக அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புனாங்க? நாடாளுமன்றத்திற்குள் 2 பேர் உள்ள நுழைஞ்சு ஏதோ ஒரு புகையை தூக்கி போட்டாங்க. எங்களுடைய பாதுகாப்புக்கு வெறும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்போட அச்சுறுத்தல் இருக்கு. அப்போ இது குறித்து உள்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி. உள்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு அகங்காரமாக இருந்த அந்த நபர் அமித்ஷா, அப்போ அந்த கேள்விக்கு, அந்த நியாயமான கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடியாமல், பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியேற்றிட்டு இந்த மாதிரி சட்டங்களை நிறைவேற்றின நீங்க இன்னைக்கு வந்து நியாயமான, இன்னைக்கும் எழுப்பக்கூடியது நியாயமான கேள்விதான் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். நீட்டை பத்தி விவாதம்ன்றது அவங்க கோரிக்கை. ஆமா, நீட்டை பத்தி விவாதம். இன்னும் மணிப்பூர் பற்றி ஒரு வார்த்தை கூட ஏன் இடம்பெறல? குடியரசுத் தலைவனுடைய உரையில மணிப்பூர் குறித்து ஒரு வார்த்தை கூட ஏன் இடம்பெறல? மணிப்பூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதை எல்லா மக்களும் கேட்டிருப்பாங்க. இப்ப என்ன கேட்டாங்க? என்ன அவர் சொல்றாரு? இன்ன வரைக்கும் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதி கூட கிடையாது அவர்களுக்கு. இத்தனை 1 வருஷம் கடக்க போகுது, இன்ன வரைக்கும் பிரச்சனை தீரல. அங்க ஒரு சிவில் வார் நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. சாதாரண மக்கள் கையில் ஆயுதம் புழங்குது. 2 பிரிவை சேர்ந்த மக்கள் தங்களுக்குள் தாக்குதலை நடத்தி கொள்கிறார்கள். அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். இதுவரைக்கும் ஒரு முறை கூட பிரதமர் நரேந்திர மோடி ஏன் மணிப்பூருக்கு போகவில்லை என்ற நியாயமான கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இதற்கெல்லாம் இவங்களுக்கு பதில் சொல்ல வக்கு இருக்கா? குடியரசுத் தலைவரோட உரையில மணிப்பூர் குறித்து ஒரு வார்த்தை ஏன் இடம்பெறவில்லை? நீங்க பெருமையா கூட எழுதிக்கங்க. ஏன் அமித்ஷாவை அமுச்சு வச்சோம், அதற்கு பிறகு மணிப்பூர்ல நார்மல்சி திரும்பிச்சுன்னு ஒரு பொய்ய கூட சொல்லுங்க. அதற்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லைல்ல.
ஏன் மணிப்பூரை பற்றி ஒரு வார்த்தை இடம்பெறவில்லை? இது நியாயமான கேள்வி தானே? இதை கேட்க மாட்டாங்களா? கடந்த காலங்களில் யோசிச்சு பாருங்க, முக்கியமான மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் நிறைவேற்றப்படும் பட்சத்துல எதிர்கட்சிகளினுடைய கருத்து கேட்கப்படவில்லை, அவர்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. விவசாய சட்டங்களும் அப்படித்தான் நிறைவேற்றப்பட்டது, சிஏஏவும் அப்படித்தான் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2 சட்டங்களும் எத்தனை உயிர்களை பழிவாங்கியது. சிஏவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் நடைபெற்ற போராட்டம், அதில் பலியான நபர்கள், டெல்லியில் நடைபெற்ற கலவரம், அதில் பலியான நபர்கள், கர்நாடகத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு, உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு, எத்தனை பேர் பலியானார்கள். அதே போல் விவசாய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டாக டெல்லியினுடைய வாசல்ல விவசாயிகள் வெயில் மழை பனியில வாடினார்கள். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக விவசாயிகள் தரப்பில் சொல்லப்பட்டு அதற்கு காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லிட்டு கடந்த பாஜக அரசு சொல்லி இன்ன வரைக்கும் காம்பன்சேஷன் கூட கொடுக்கல. அப்போ இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும் போது எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டிருந்தால், அதற்கு ஏற்றாற்போல மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் இத்தனை உயிர்கள் பலியா இருக்குமா? அப்போ எதிர்கட்சிகளுடைய குரலை நசுக்கியவர்கள் நீங்கள். இன்னைக்கு எதிர்கட்சி பலமாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படுது. உடனே நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. நாடாளுமன்றம் அடுத்த 5 ஆண்டுகள் ஒருவேளை நீடித்தால் இப்படித்தான் இருக்கும். இதுதான் ஜனநாயகம். நேற்று அனுராக் தாக்கூர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒன்ன முன்னெழுப்பினார். எல்லாரும் கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டு வர்றீங்க, அந்த கான்ஸ்டியூஷன்ல எத்தனை பக்கம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. மோடியும் கூடுதலாக கான்ஸ்டியூஷனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, அந்த கான்ஸ்டியூஷனுக்கு நீங்க தான் துரோகம் பண்ணீங்க, 370க்கு நீங்க துரோகம் பண்ணலையா? 370 அபராக, அது டெம்பரரி ப்ரொவிஷன். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை காஷ்மீர்ல நடைமுறைப்படுத்த வக்கற்றவர்கள் நீங்கள், ரிசர்வேஷனை பற்றி பொய் சொல்லி கொண்டு திரிகிறீர்கள் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. இதற்கு பதில் அதே நாடாளுமன்றத்துல கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் நான் சுட்டி காட்டுறேன். காஷ்மீரை பற்றி பேசுகிறார்கள். என்ன நடந்துச்சு? லடாக்ல விரட்டி அடிச்சிட்டாங்க மக்கள். லடாக்ல அதற்கு பிறகு இவங்க வேலியில இருக்கக்கூடிய 3 தொகுதிகள்ல ஏன் உங்களால் வேட்பாளரை கூட நிறுத்த முடியவில்லை? இந்த கேள்வி இருக்குல்ல. நீங்க தான் இப்ப காஷ்மீர் மக்கள் 60 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய சிக்கலை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. நாங்க 370 நீக்கிட்டோம். 2019 நீக்க நாங்க 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை, அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 370 நீக்கப்பட்டா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களா ஏன் அந்த 3 தொகுதியில உங்களால வேட்பாளர் நிறுத்த முடியல? ஏன் லடாக்ல இருந்து உங்களை அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க மக்கள்? அப்போ இதுல இருந்து 370 அப்படின்றதே நீக்கப்பட்டது அப்படின்றதே மக்களுடைய கோரிக்கை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுடைய கோரிக்கை கிடையாது. இது இடைக்கால நிவாரணமாக கொடுக்கப்பட்டது. இடைக்கால நிவாரணம் எதுக்கு? முழுமையான நிவாரணம் பெற்றதற்கு பிறகு இடைக்கால நிவாரணத்தை திரும்ப பெறணும். அவர்கள் எங்கு முழுமையான நிவாரணத்தை பெற்றார்கள்? அப்போ அவசர கதியில நீங்க இடைக்கால நிவாரணத்தை கூட நீங்க திரும்ப பெற்றிருக்கிறீர்கள். அதற்காகத்தான் காஷ்மீரில் அவ்வளவு பெரிய அடியை வாங்கியிருக்கிறீங்க நீங்க. அது ஒன்று. 2வது, கான்ஸ்டியூஷனை மாத்தணும்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த யாராவது ஒரே ஒரு நபர், காங்கிரஸ் எடுத்துக்கங்க, திமுக எடுத்துக்கங்க, இன்னும் எடுத்துக்கங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபராவது, சாதாரண தொண்டனாவது இன்னைக்கு பேசியிருக்கிறாராம் கான்ஸ்டியூஷனை மாத்தணும்னு? உங்க கட்சியை சேர்ந்த 5 பேருக்கும் மேல், அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் 400 தொகுதியில் வெற்றி பெறும் பட்சத்துல இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. உங்க நடவடிக்கையும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்க உங்க நடவடிக்கையை வாயை திறந்து பேச வைத்திருக்கிறீர்கள். அகண்ட பாரதமே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதாங்க. நீங்க எவ்வளவு ஓப்பனா அகண்ட பாரதத்தை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்க தான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு அடையாளமாக கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். கான்ஸ்டியூஷனை பற்றி உங்களை விட அதிகமாக தெரிந்தவர்கள் எதிர்கட்சியினர். அதனால்தான் அதை பாதுகாக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க தூக்கி போடணும்னு யோசிக்கிறீங்க, நீங்க மாத்தணும்னு யோசிக்கிறீங்க. அதே போல அவர்கள் இன்னைக்கு ரிசர்வேஷனை பத்தி பேசுறாங்க. ரிசர்வேஷன் இவங்களோட இந்த ஹிந்தி ஹாட்லேண்ட்ல ரொம்ப முக்கியமானது உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்னாதல் அந்த கட்சியை சேர்ந்த இன்னைக்கு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார், சுகாதாரத்துறையோட ஒன்றிய அமைச்சர். அவங்க லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? யோகி ஆதித்யநாத்துக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஏங்க உங்க மாநிலத்துல நீங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஒன்றிய அமைச்சர், என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அமைச்சர் அவங்க எழுதுறாங்க. யாருன்னா பாஜக அரசுக்கு எழுதுறாங்க. நீங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. பிசி எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதை யாரை வச்சு நிரப்புறீங்க அப்படின்னா ஓசியில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வச்சு நீங்க நிரப்புறீங்க. முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசி எஸ்சி எஸ்டி அந்த இடஒதுக்கீட்டுல கிடைக்க வேண்டிய இடத்தை இவர்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு லெட்டர் எழுதுறாங்க. இப்ப நாங்க சொல்லலைங்க, உங்களுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய
அமைச்சர் சொல்றாங்க. இதை விட பாஜக ரிசர்வேஷனுக்கு எதிரானது அப்படின்றத வேற யாரால் சொல்ல முடியும்? ரொம்ப சிம்பிள். ஆகவே தான் நம்ம சொல்றோம் ரிசர்வேஷன். இப்போ ரிசர்வேஷனினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? இதை சொல்லட்டும் அவங்க முதல்ல. இதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரிசர்வேஷனுக்கு எதிராக எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அது இந்துக்களை பிரிப்பதற்கான சூழ்ச்சின்றாங்க. ஆல்ரெடி பிரிந்துதான் இருக்கிறார்கள் மக்கள். அந்த பிரிந்திருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் ஆண்டாண்டாக பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களை கை தூக்கி விடுவதற்கு தான் ரிசர்வேஷன். இது அடிப்படை புரிதல். இந்த அடிப்படை புரிதலை நிறைவேற்ற வேண்டும், இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ரிசர்வேஷன் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கு, இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை தாண்டி வேற எதுக்கு கேட்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு? இது எந்த வகையில இந்துக்களை பிரிக்கக்கூடியது? ஆல்ரெடி பிரிஞ்சுதானங்க இருக்காங்க, ஆல்ரெடி பிரிஞ்சுதானே இருக்காங்க. அனுப்பிரியாவே சொல்றாங்கல்ல, பிரிஞ்சுதான் இருக்கிறீங்க. அந்த பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் எல்லா சலுகையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ராகுல் காந்தி சுட்டி காட்டதை மட்டும் தான் சொல்றேன். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ்ல 3/4 பேர் ஏன்னா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ராகுல் காந்தி குறிப்பிட்டது கடந்த 2017 நாடாளுமன்றத்துல தொடர்பா அப்ப இருந்த பியூரோக்ராட்ஸ் பற்றி. இன்னும் நம்ம அப்படியே சொல்லலாம், கணக்கு போட்டுக்கிட்டே போகலாம். ஐஐடியில யார் இருக்கா? ஐஐடியில இருக்கக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ல எவ்வளவு பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, எவ்வளவு இடங்கள் காலியா இருக்கு பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு. அதையே உங்களால நிரப்ப முடியல. கேட்டா இவங்க சொல்லுவாங்க தகுதியான நபர்கள் கிடைக்கவில்லை. இந்த தகுதியான நபர்கள்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அதை கேட்கும் போதே கோபம் வருது. என்னையா தகுதி? என்ன தகுதி? நிறைய தகுதி இருக்கு. நீங்க வைக்கக்கூடிய தகுதி எங்களிடம் இல்லை, ஆனால் உண்மையான தகுதி எங்களிடம் இருக்கிறது. இதைத்தான் நான் உங்களுக்கு பதிலா சொல்லணும். ரைட். இதுல இப்போ வந்திருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் ஹத்ராஸில் நடைபெற்று இருக்கக்கூடிய கோர சம்பவம். நேற்று 50 பேருன்னு தகவல் இறந்தது. அடுத்து 60. இப்போ நூற்றுக்கணக்கானோர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 10,000 பேருக்கு போதனை வழங்குவதாக சாமியார் ஒருத்தர் கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த சாமியார் யாருன்னு பார்த்தா அவரு முன்னாடி போலீஸ்ல இருந்து பாபாவா மாறி இருக்கிறாரு. 10,000 பேர்னு கூப்பிட்டு இப்போ 2.5 லட்சம் பேருக்கு மேல கூட்டம் திரண்டு அங்க ஒரு கொடூரமான கூட்ட நெரிசலில் சாவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மோடி நேரில் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம். 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாக இருக்கிறது. இன்னும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காங்கிரிகேஷன் நடக்குதுன்னா முன்கூட்டியே அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு, லோக்கல் அத்தாரிட்டிக்கு தெரிவிக்கப்பட்டு, இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத வகையில காவல்துறை நேரில் போய் ஆய்வு செய்து இப்படியாக பக்தர்கள் இந்த வழியில் கூட்டு செல்லப்பட வேண்டும், அவசரம் ஏற்பட்டா இந்த வழியில அவங்களை அனுப்பணும், இப்படின்ற மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதோட ஃபயர் என்ஓசி வாங்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் இது நடக்கணும். அப்படி ஒரு சாமியார் தைரியமாக லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யறாரு. லோக்கல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்கன்னா அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சலுகையை தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. எப்படிப்பட்ட சலுகை ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் அவ்வளவு தைரியமாக இத்தனை லட்சம் பேர், இத்தனை ஆயிரம் மக்கள் ஒரு இடத்துல கூட்டுவாரு. லோக்கல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணாம, எந்த தேவையான முன்னேற்பாடும் செய்யாம, அப்போ இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த சாமியார் இன்னைக்கு தலைமறைவு. இன்னொன்னு, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அந்த இடம், அந்த ஸ்டாம்பிட் நடந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். செருப்புகள், மக்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாமே சிதறி கிடக்கும் எல்லா இடத்துலையும். அதையெல்லாம் சாமியாரோட அந்த சிஷ்ய பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தமா அள்ளிட்டு போய் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, இவ்வளவு பெரிய கொடூரம் நடக்கலன்னு. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்ததனுடைய அடையாளமாக அந்த செருப்புகள் சிதறி கிடப்பதும் மக்களுடைய பொருட்கள் சிதறி கிடப்பதையும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்தோன்னே அந்த பயங்கரத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக இந்த சிஷியர்கள் எல்லாருமே அந்த செருப்பு எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்வெளியில மொத்தமா கொட்டி வச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கு. அதை இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஊடகங்கள். அப்போ இவர்கள் நடத்தியது முதல்ல தவறு, நடத்திய விதம் தவறு, இதற்கு யார் அனுமதி அளித்தது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். 2வது, சாட்சியை அழிப்பதற்கு முற்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு தலைமறைவாயிருக்கிறார் சாமியார். 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இது கொடூரமான ஒரு விஷயம். இது யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய? இதே தமிழ்நாட்டில் இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு கேட்கறாங்க, நாடாளுமன்றத்துல வச்சு கேட்கறாங்களே. ஆமா, அப்ப நாடாளுமன்றத்துல இது எதிரொலிக்கணும். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அவர்களுக்கு
அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு உயிரிழந்தவர்களுக்கு. ஓகே, அடுத்து இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படும். மணிப்பூர்ல இறந்தவங்களை பத்தி எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. ஆமா ஆமா, கள்ளக்குறிச்சி மேல இருக்கிற பாசம் அந்த மணிப்பூருக்கு கிடையாது, யூபிக்கு இன்னைக்கு இருக்காது, அத்ராஸ் மக்களுக்கு கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அந்த அத்ராஸ்ல இதுக்கு முன்னாடி கற்பழிக்கப்பட்ட சிறுமிக்கு வந்தது இல்ல. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு இன்ன வரைக்கும் நீதி கிடையாது. இன்ன வரைக்கும் நான் வேற கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நீதி வேண்டி போராடிய பத்திரிகையாளர் உட்பட பலர் இன்னைக்கு அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அத்ராஸ்ல நடைபெற்ற இந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணம் தொடர்பாக நாடாளுமன்றத்தை இது பற்றி விவாதிக்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இல்லையா, இது முன்வைக்கப்படும். பாஜக எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்றது மட்டும் நீங்க பாருங்க. ரைட், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.